அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நடந்து முடிஞ்ச இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் தான். ஸோ எதுக்காக நான் டஃப்னு சொல்கிறேன்னா, 1 மார்க்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. மற்றது பேராகிராஃப் எல்லாமே ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 1 மார்க்ஸ் மட்டும் நல்லா புக்ஸை வச்சுவே படிச்சுட்டு போகிற பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கம்யூனிகேஷனில் கொஞ்சம் நல்லா வெல் நாலேஜபிளாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி கெஸ்ஸிங்கில் போட்டு அது வந்து ஓரளவுக்கு மார்க் வர்றது அப்படின்றது தான் இருக்கும். பட் அஷூரன்ஸாக இதுதான் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த ஆன்சர் கீ பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆன்சர் கீ போயிடலாம். ஸோ இப்போ 1 மார்க்ஸுக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தீஸ் டூ சில்ட்ரன் ஹேட் கிவன் மீ ப்ரொஃபவுண்ட் லெசன். ஸோ ப்ரொஃபவுண்டுக்கான சினானிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி கிரேட். They only drink it in order to be warmed and stimulated. Stimulated ஓட மீனிங் பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டட். இப்போ இதில் ஸ்டடியோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங். ஸோ இதில் ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்டனிம்ஸ் வந்து 3. அந்த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டெசர்டட். வி கேம் அப்பான் தெம் இன் விண்டி அண்ட் டெசர்டட் ஸ்கொயர் அப்படின்னா, டெசர்டட் அப்படின்றதுக்கான மீனிங் வந்து ஐசோலேட்டட், அதாவது தனிமைப்படுத்துறது. அப்போ இதில் எம்டி, அன்இன்ஹாபிட்டேட்டட், ஐசோலேட்டட் எல்லாமே வந்து மீனிங்காக இருக்கும். ஆக்குபைட் தான் வந்து இதோட ஆப்போசிட்டாக இருக்கும். ஆக்குபைட் தான் இதோட ஆன்சர். ஃபார்ச்சுட்யூஸ்லி அப்படின்றது ஆன்சர் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இதோட ஆப்போசிட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி. 6th ஒன்னு, ஐ எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஓன்லி ஆகனி அண்ட் ஃபியர் பட் ஆல்சோ ஆங்கர். ஆகனி அப்படின்றது பெயின், சஃபரிங் எல்லாமே சொல்லலாம். பட் இதோட ஆப்போசிட் வந்து ப்ளஷர். 7th ஒன் வந்து இது கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவல் கேட்கறது தான். நிறைய பேர் செப்பரேட் தான் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் செப்பரேட்டோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா SCPARATE செப்பரேட் அப்படின்றது வரும். வேர் ஹவுஸ் வந்து VAREHOUSE வரும். செக்ரட்டரி கூட அது வந்து SECRETARYன்னு வரும். ஸோ ஃபாரின் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். 8th ஒன், சூஸ் த வேர்ட் தட் இஸ் நாட் அ நவுன். இதில் நவுன் ஆன ஃபார்மேஷனில் இருக்கிற வேர்டுன்னு கேட்குறாங்க. நவுன் இல்லாதது. டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நவுன் வரும். ஸோ டிஸ்ட்ரக்ஷன், ஸ்ட்ரென்த், விஸ்டம் எல்லாமே நவுன் வரும். ஸோ எப்படி நீங்கள் நவுன் கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு வேர்டை வந்து நீங்கள் டென்ஸில் இருந்தபோது அது வேர்பை பாஸ்ட் டென்ஸாக மாற்றலாம், ஃபியூச்சர் டென்ஸாகவும் மாற்றலாம். அந்த மாதிரி ஃபைன் பண்ணும்போது நமக்கு ஸ்டிமுலேட் அப்படின்றது தான் நவுன் இல்லாமல் வேர்ப் ஃபார்மில் இருக்குது. அப்போது ஸ்டிமுலேட்டட்னு வரும், வில் ஸ்டிமுலேட்னு வரும். இப்போ இதுக்கான ஆன்சர் ஸ்டிமுலேட். தேர் வாஸ் அ கிராண்ட்னாலே ஃபினாலே அப்படின்னு வரும். ஸோ கிராண்ட் ஃபினாலே. ஸோ 10th ஒன், fill in the blanks with suitable phrasal verb கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் a long break the regiment began to start or begin அப்படின்றத ஒரு அப்போ ஸ்டார்ட் ஆர் பிகினுக்கான phrasal verb என்னன்னா செட் ஆஃப். இப்போ இதுல the burglars were sent to jail. ஜெயில் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா prison போட்டிருப்பீங்க. ஆக்சுவலி அவங்க கேட்கறது பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் கேட்கறாங்க. பொலைட் அப்படின்றது prison பொலைட் வேர்ட் கிடையாது. ஸோ ரீஹபிலிட்டேஷன் சென்டர் வராது, கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி அப்படின்றது தான் இதோட ஆன்சர். 12th ஒன்னு, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இது ஈஸி தான். ஸ்வீட்ஸ்னா கேண்டீஸ்ன்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதுல சாஃப்ட்வேர், சாஃப்ட் அப்படின்றது அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட்ல எது வருதுன்னு பாருங்க, அதான் அதோட ஆன்சர். அப்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். 14th ஒன் வந்து ஸ்மோக்கு பிளஸ் ஃபாக். ஸோ இதுதான் பிளெண்ட் ஆகும், அதனால ஃபாக் தான் இதோட ஆன்சர். இது எல்லாமே புது டைப், ஆனா ஆல்ரெடி இருக்கிறது தான் வேற விதமா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 15th ஒன் வந்து வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில்னா டு வெயிட் ஃபார் சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர். இதுதான் இதோட ஆன்சர். 16th ஒன்னு, she was popular dash her schoolmates. So she was popular among her schoolmates அப்படின்றது அதோட ஆன்சர். இது டிஎன்பிஎஸ்சி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 18th ஒன் பார்த்தீங்கன்னா, we fail to harness the rain water, consequently we suffer. இதுதான் அதோட ஆன்சர். இது புக் பேக்ல இருக்கு. There are only dash chocolates left for you. There are only a few chocolates left for you. More, much, little வராது, அது பார்த்தாலே நமக்கு தெரியும். 20th பார்த்தீங்கன்னா, ராதா இஸ் த டாலஸ்ட். சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் எத்தனை மார்க் நீங்கள் 20ல் எடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இப்போ இதில் பொயட்டிக் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான் இருக்கும், மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதில் மீனிங் தான் கேட்குறாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் அந்த 6லேருந்து 4 எழுதிருப்பீங்க. அண்ட் இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து ப்ளீஸ் டெல் மீ வாட் த டைம் இஸ். ஸோ இது சிம்பிள் டென்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல் மீ த டைம். இதுதான் இதோட ஆன்சர். டெல் மீ த டைம். ஓகே. ஸோ 28th the chief guests were distributing the prizes. The prizes were being distributed by the chief guest. ஸோ இதுதான் இதோட ஆன்சர்.
29th இது நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நிறைய தடவை வந்திருக்கு. சேஞ்ச் ஆகாம இஃப் அப்படின்றத வச்சு இந்த சென்டென்ஸ் சேஞ்ச் ஆகாம மீனிங் மாத்தாம எழுதணும். ஸோ அன்லஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், if we don't plant more trees we cannot save our planet தான் இதுக்கான ஆன்சர். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எழுத சொல்றாங்க, இது ரொம்ப ஈஸி. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆக்டிவ் பாசிவ் இஃப் சேஞ்சிங் வித்வுட் சேஞ்சிங் எழுதிருப்பீங்க அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எழுதிருப்பீங்க. இது கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு, சிம்பிள் டென்ஸ். ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கலாம். இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா the manager said that he would speak to him on Friday. Okay, he would speak to him on Friday. அடுத்தது ஸோ இதில் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ட்டும் எழுதிருப்பீங்க. ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரூட்டஸ் ஹேவ் பீன் ஜென்டில் வேர் லேஷஸ் ஃபெயில்டு இந்த ட்ரீ இது கேச்சர் என்ன ட்ரீலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். அது ஏதாவது நம்ம ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 படிச்சிருந்தாலே அதுலேருந்து 2 ERC எழுதிருக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஆஃப்டர் தட் இந்த 3 மார்க்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நிக்கலோ ஜாக்கப் அந்த 2 பசங்களை பற்றி அப்பியரன்ஸ் எழுத சொல்கிறாங்க. அண்ட் எட்மண்ட் இலாரி இந்த சம்மிட்ல இருந்து டென்சிங் எட்மண்ட் இலாரியும் கிஃப்ட் ஆஃப் காட்ஸ் ஆஃப் லாஃப்டி சம்மிட் அப்படின்றத பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த சேருமே ஈஸி தான். ஒய் டிட் த ஃபேமிலி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு மேக் அ சேர்? ஏன் அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதை பயன்படுத்துறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸி தான். அந்த 3த்துல 2 எழுதுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் கேட்சி ஸ்லோகன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாமே நிறைய தடவை கேட்டது தான். ஜங்க் ஃபுட்ல நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். ஸ்லோகன்ஸ் இதுதான் அப்படின்றது கிடையாது. ஸ்லோகன்ஸ் இப்போ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, இப்போ டேஸ்ட் த டெம்டேஷன் நீங்கள் என்ன எழுதிருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். டேஸ்ட் த டெம்டேஷன் அப்படின்றது நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னேன். அண்ட் சேவ் வாட்டர் அப்படின்றது எவ்ரி ட்ராப் கவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐ டொனேஷன் அப்படின்றது ஐ நெவர் டை அப்படின்றது இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னேன் அந்த ஸ்லோகன்ஸ். அதுக்கப்புறம் இந்த பை சார்ட் எழுதிருப்பீங்க அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஆப்பிள் ஜூஸ் எழுதிருப்பீங்க. மோஸ்ட்லி இதுதான் நிறைய பேர் எழுதிருப்பீங்க. ஸோ சஜஷன்ஸ் இதுவாக தான் இருக்கும். நீங்கள் இது எழுதிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மற்றது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை தவிர்த்து. இப்போ இந்த பை சார்ட் வச்சு எழுதணும்னா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இந்த டான்ஸ் அண்ட் ட்ராமா. ஸோ டான்ஸ்லையும் ட்ராமாலையும் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? 35 + 20 மொத்தமாக 55 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. விச் ஈவெண்ட் ஹஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் சாங்ஸ் அப்படின்றது தான் நம்ம கம்மியான அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. ட்ராமா அண்ட் ஃபோக் சாங்ஸ் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஃபோக் சாங்ஸ் வந்து 20, ட்ராமா வந்து 20. இது ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்னா ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ இது 3மே ரொம்ப ஈஸி தான். இதை பார்த்தே எழுதிடலாம். ஆப்பிள் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஆப்பிள் வாங்குவீங்க, க்ளீன் பண்ணுவீங்க, கட் பண்ணுவீங்க, ஜூஸர் கிரைண்டரில் ஆப்பிள் போட்டு அதில் ஏதாவது மில்கோ வேறு ஏதாவது ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆப்பிள் ஜூஸை ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அந்த ஜூஸ் அந்த கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து அந்த பேராகிராஃபுமே பார்த்தீங்கன்னா நைஸ் கப் ஆஃப் டீ நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த பேராகிராஃபு மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த 1 வேர்ட்ஸ் மட்டும் எப்பயுமே கஷ்டமாக தான் வரும். ஏன்னா 40% வந்து நம்ம புக்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. 60% நம்மளோட ஓன் கம்யூனிகேஷன் வச்சு தான் நம்ம ஃபில் பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும் கிராமர் போர்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸி தான், ஏன்னா நிறைய தடவை படிச்சது தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அந்த நெப்போலியன் அந்த ஸ்டோரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஈவன் த ஃப்ரெஞ்ச் கேம்ப்னு சொல்லிட்டு ஒன்று வரும்ல, அந்த லெசன் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரியில இருந்து அந்த லைஃப் ஆஃப் பை கேட்டிருக்காங்க. அண்ட் அந்த மார்காட் அப்படின்ற அந்த சம்மர் வருதுங்கள, அந்த சம்மர் வீனஸ் அந்த மற்ற பிளானட்ல போயிட்டு அந்த சூரியன் வருமே, அந்த ஸ்டோரி வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுதிருப்பீங்க. இதுவுமே ஈஸி தான், நிறைய எதிர்பார்த்தது தான். நோட் மேக்கிங் உங்களுக்கு தெரியும், ஈஸி தான். அண்டு அது இல்லைன்னா காமனாக நம்ம காம்போசிஷன்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் நோட் மேக்கிங் தான் எழுதிருப்பீங்க. அந்த லெட்டர் டு த மேனேஜர் கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு ஃபார்மலும் கேட்டிருக்காங்க, அஸ் வெல் அஸ் இன்ஃபார்மலும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எது எழுதிருப்பீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த அப்ராப்ரியேட்லி ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா நோபடி கேன் சால்வ் திஸ் இஷ்யூனா கேன் தே அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஷீ பாட் டேஷ் யூஸ்ஃபுல் கேட்ஜெட். ஷீ பாட் அண்ட் யூஸ்ஃபுல் கேட்ஜெட். ஸோ ஐ டேஷ் லைக். ஸோ லைக் வந்தாலே ஐ வுட் லைக். த போலீஸ் ட்ரை டு எலிசிட் ELICIT elicit the information from the culprit regarding the source of illicitனா இல்லீகல்னு அர்த்தம், illicit material. ஸோ அடுத்தது இந்த டைலாக் பிட்வீன் ரஹீம் அண்ட் ராகவ், இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சென்டென்ஸ் அண்ட் பேசேஜ் தான் எழுதி இந்த கொஸ்டின்ஸை ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னைக்கான பேப்பரில் மொத்தமாக அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை தவிர மற்றது எல்லாமே டஃப் தான்.
ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 90 அவுட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நல்லா படிச்சுட்டு போனால் உங்களால் கண்டிப்பாக 80+ எடுத்துருக்க முடியும். கிராமரில் ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தாலுமே உங்களால் 75+ எடுக்க முடியும் ஈஸியாக. ஆனால் ஓரளவுக்கு ஆவரேஜாக படித்தவங்களால அவங்க 60யோ மற்றது எல்லாமே ஃபில் பண்ணிட்டா, கிராமர் தவிர மற்றது எல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ இந்த 20 மார்க்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 15 அட்லீஸ்ட் எடுப்பீங்க. 15 அந்த சில 1 மார்க்ஸ் அது இதுன்னு போச்சுன்னா கூட உங்களுக்கு 20 மார்க் போகும். அப்போ சாரி 5 மார்க் 10 மார்க். ஸோ இந்த 20 மார்க்ல கண்டிப்பா 15 எடுக்க முடியும் எல்லாராலையுமே. இந்த மற்றதுல 1 மார்க் அது இதுன்னு போக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அப்படின்றது போகும். அப்போ மொத்தமா 7 மார்க் போகிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ 90க்கு கிட்டத்தட்ட ஒரு 80+ ஈஸியா எடுக்கலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ நீங்க எப்படி எழுதிருக்கீங்க, எந்த மாதிரி மார்க்ஸ் நீங்க எப்படி எழுதிருக்கீங்க, எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த ஆன்சர் கீ வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல் வேணும் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். அண்ட் அடுத்த வீடியோல நம்ம 11th ஸ்டாண்டர்டுக்கான மெட்டீரியல்ஸும் கொடுக்க போறோம். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷனும் நான் கொடுக்க போறேன். நான் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து நிறைய வந்திருக்கு, இதுலயே நான் பார்த்துருக்கேன். அதோட சேர்த்து அடுத்த எக்ஸாம் இப்போ மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே நான் கொடுக்க போறோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.